அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவில் எதை பற்றி பேச போகிறோன்னு சொன்னீங்கன்னா, ஒரு முக்கியமான வழிபாடு, முக்கியமாக சைவர்களுக்கு ரொம்ப பிடித்த வழிபாடு, பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடில் என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம சிந்திக்க போகிறோம். பிரதோஷம் அப்படின்னா இந்த 15 நாட்கள் வரும், ஒரு பட்சம்னு சொல்லுவோம். மாதத்திற்கு 2 பட்சம் வரும். அதில் 15 நாள் ஒரு பட்சம், இன்னொரு 15 நாள் அடுத்த பட்சம். அதில் ஒன்று சுக்லபக்ஷம், இன்னொன்று கிருஷ்ணபக்ஷம், அதாவது வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 15 நாட்களில் 13வது நாளாக வரக்கூடிய திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திரையோதசி திதியில தான் பிரதோஷம் கொண்டாடப்படுது. பிரதோஷ வழிபாடுல முக்கியமாக என்ன செய்வாங்க? நந்திக்கு அபிஷேகம் செய்வாங்க, சிவனுக்கு அபிஷேகம் செய்வாங்க, அம்மனுக்கு அபிஷேகம் செய்வாங்க. 3 அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேகம் செஞ்சுட்டு கோவிலை அந்த உற்சவமூர்த்தி சந்திரசேகர பெருமான்னு சொல்லுவாங்க, அம்பாலோட சிவபெருமான் நந்தியின் மேலே அமர்ந்து கோவிலோட பிரகாரத்தை வலம் வருவார். மேளதாளங்கள் வாசிப்பாங்க, தேவாரம் வாசிப்பாங்க, வேத மந்திரங்கள் முழங்குவாங்க, பக்தர்கள்லாம் ஆரவாரம் செய்வாங்க, சிவவாத்தியங்கள் வாசிப்பாங்க. இப்படிலாம் வாசிச்சுக்கிட்டு இந்த பிரதோஷ வழிபாடை செய்வாங்க. 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த பிரதோஷ காலம்னு சொல்லுவோம். தினமுமே இந்த பிரதோஷம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க. 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த பிரதோஷ காலம் தான். முக்கியமாக அந்த திரையோதசியில் பண்ணுறது மிக மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு பிரதோஷம்ன்றது, பிரதோஷ காலம்ன்றது திரையோதசியில் வரக்கூடியது. வருஷத்துக்கு 3 மகா பிரதோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். மகா பிரதோஷம்னா சனி பிரதோஷம், சனிக்கிழமையில் நடைபெறுகிறது மகா பிரதோஷம்னு சொல்லுவோம். அதாவது இந்த பிரதோஷத்துக்கான வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா, ஆழகால விஷத்தை எடுத்தார் சிவபெருமான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதாவது என்ன பண்ணியிருப்பாங்க, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மேருமலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை நானாக்கி அதில் கூர்மாவதாரமாக பெருமாள் இருப்பார். அந்த கூர்மாவதாரத்துக்கு மேலே அந்த மத்து மாறி வச்சு பார்க்கடலை கடைஞ்சாங்க. அந்த நாள் தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பிரதோஷத்தில் நிறைய வெளிப்பட்டது. என்னென்ன வெளிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி தேவி வந்திருப்பாங்க, ஆபரணங்கள் வரும், வெள்ளை யானை அதாவது ஐராவதம் இந்திரனோட யானை வரும், சூடாமணி வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். உள்ளேருந்து அமிர்தம் வரும், எல்லாமே வரும். இதெல்லாம் தேவர்களும் அசுரர்களும் பிரித்து எடுத்துக்குவாங்க. யாருமே எடுக்காத ஒன்று சிவபெருமான் எடுத்துக்குவார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆழகால விஷம். அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்திய நாள் பிரதோஷம். ஒரு சிறப்பான நாள் தான் பிரதோஷம் இல்லைங்களா? அப்போ பிரதோஷத்தில் சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை அருந்திடுறாரு. அருந்தின உடனே தன் கணவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உமையவள் பயந்து சிவபெருமான கழுத்தை போய் பிடிச்சிடுறாங்க, கண்டத்தை பிடிச்சிடுறாங்க. அப்படி பிடிக்கும்பொழுது அந்த ஆழகால விஷம் கழுத்திலேயே தங்கிடுது. தங்கிட்டதுக்கு அப்புறம் இறைவன் நம்ம உயிர்களெல்லாம் காப்பாற்றிற ஒரு மகிழ்ச்சியினால தேவர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க பிரதோஷ நாளில் நடனம் புரிவார். அந்த நடனத்தை பார்க்கறதுக்காக தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள், நம்மளோட முன்னோர்கள், எல்லா உயிர்களும் தேவர்களும் யக்ஷர்களும் நாகர்களும் குழுமி இருப்பாங்க சிவபெருமானோட நடனத்தை பார்க்க. அப்படிப்பட்ட நடனத்தை பார்த்துக்கிட்டு இருக்க நாள் அந்த பிரதோஷ நாள். இந்த பிரதோஷத்தப்ப நம்ம கோவிலுக்கு போகிறது என்ன முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, எல்லா தேவர்களும், விஷ்ணு, பிரம்மா, அசுரர்கள், யக்ஷர்கள் எல்லாருமே கோவிலில் அன்னைக்கு நிற்பாங்க, சிவபெருமான் நடனத்தை தரிசிக்கிறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்மளும் போய் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்? இப்படிப்பட்ட பிரதோஷ தினத்தில் நம்ம செய்கிற நிறைய விஷயங்கள், தவறான சில விஷயங்கள் இருக்குது. அதை முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நந்திக்கு அதில் சொல்கிறது. நந்தி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பிரதோஷ அபிஷேகம்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம். முடிஞ்சதுக்கப்புறம் போய் லைனில் நின்று நந்தி காதில் போய் நம்ம சொல்கிறோம் நம்மளோட ஆசைகளை, நிறைவேற வேண்டிய எண்ணங்களெல்லாம் நம்ம நந்தி காதில் சொல்கிறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்படி ஒரு சொல்கிறது சரியானு கேட்டிங்கன்னா சரி கிடையாது. இது ஒரு தவறான விஷயம்தான். நம்ம எச்சில் மூலமாக நம்ம நந்தியோட காதை நம்ம சுத்தப்படுத்தலாமா? அது செய்யாத ஒரு தவறான ஒரு விஷயம்தான். அதை நம்ம செய்ய வேண்டாம். அதுக்கு பதில் என்ன செய்யலான்னா, முக்கியமாக இதை தான் செய்யணும் பிரதோஷ காலத்தில். அதாவது பிரதோஷ காலத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், கூட்டம் இல்லாத கோயில்களாக இருந்தால் சிறப்பாக நம்ம பார்க்க முடியும். அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சிவபெருமானுக்கு ஆரத்தி காட்டுவாங்க. அப்போ 2 கொம்பு இருக்கும், நந்திக்கு 2 கொம்பு இருக்கு இல்லைங்களா? அந்த கொம்புக்கு நடுவில் போய் நம்ம அந்த ஆரத்தியை பார்க்கணும். அதாவது அந்த கொம்புக்கு நடுவில் சிவபெருமான் நடனம் ஆடுறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட நடனத்தை ஆரத்தின் மூலமாக நம்ம தரிசித்தோம்னா அப்போ நம்மளோட ஆசைகள் நிறைவேறும் இல்லையா? இதை நம்ம செய்வோம். அதுக்கு பதில் நம்ம காதலை சொல்கிறத தவிர்த்துக்குவோம். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிரதோஷ வழிபாடு ஆலயத்தில் ஸ்தூலமாக தரிசிக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இதை ஆத்மார்த்தமாக நம்ம உடம்புக்குள்ளேயும் செஞ்சுக்க முடியும். தீவில் பிரதோஷம் கோவிலில் எப்படி செய்கிறாங்க, அதோட மகத்துவம் என்ன, அதோட வரலாறு என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லைங்களா?
அப்படிப்பட்ட பிரதோஷ வழிபாடை நீங்களும் தொடர்ந்து செய்வீங்க. அது மூலமாக சில பலன்களை அடைஞ்சிக்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பிரதோஷம் நம்மளோட உடம்புல நடந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி நடக்குது, அதை கவனிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பதிவோட முக்கிய நோக்கம் பிரதோஷத்தோட வழிபாடை பற்றி நம்ம பார்க்க போகிறது தான். பிரதோஷத்தில் முக்கியமான வழிபாடு என்ன? நந்தி வழிபாடு. நந்தி என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது நம்மளுடைய மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உஷ்ணம் நந்தி அப்படி சொல்லுவோம். இந்த நந்தி நமக்குள்ள சுவாசத்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது மணிப்பூரகத்திலிருந்து நம்மளுடைய புருவ மத்தின்னு சொல்லக்கூடிய ஆலயம், அந்த ஆலயம் வரைக்கும் ஒரு சுவாசம் நடைபெற்று இருக்கு. அந்த சுவாசத்துக்கு பேரு சுழிமுனைன்னு சொல்லுவாங்க. இந்த சுழிமுனையில சுவாசத்தை நந்தி பெருமான் கோவில்ல என்ன சொல்லுவாங்க, நந்திக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு சுவாசம் நடைபெறுது, அந்த சுவாசத்தை நம்ம கெடுக்கக்கூடாது, தடுக்கக்கூடாது, அதனால நந்திக்கும் சிவபெருமானுக்கு நடுவில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் சுழிமுனையான நம்மளுடைய இந்த சுவாசத்திற்கு நடுவில் நந்தியை பெறுவான் இறைவனை பூஜிக்கிறதா ஒரு வழக்கம் இருக்கு. இறைவன் எங்க இருக்காருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய புருவ மத்தியில தான் இருக்காரு. இந்த புருவ மத்திக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. அக்னி குண்டம்னு சொல்லுவாங்க, ஆக்கினை சக்கரம்னு சொல்லுவாங்க, ஆக்ஞா சக்கரம்னு சொல்லுவாங்க, புருஷோத்தம்னு சொல்லுவாங்க, இன்னும் நிறைய பேர்கள் சொல்லுவாங்க. நிறைய பேர் எல்லாத்தையுமே குறிக்கிறது இந்த புருவ மத்தி தான். இதுதான் ஆலயம்னு சொல்லுவோம். ஆலயம்னா என்ன? ஆன்மா லயப்படக்கூடிய இடம் ஆலயம். நம்மளுடைய ஆன்மா லயப்பட்டு இருக்கக்கூடிய இடமும் இந்த இடம் தான். இப்படிப்பட்ட இடத்துல தான் நந்தியம்பெருமான் சிவபெருமான தனது சுவாசத்தின் மூலமாக சாமரம் வீசுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுவாசம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். சரிங்க, இந்த சுவாசம் நடைபெறலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாசம் நின்று போச்சுன்னா நம்ம சுவாசமும் நின்று போயிடும். அதாவது இந்த சுவாசம் எப்போ நிற்குதோ அப்போ நம்ம மூச்சு நின்றுடும், இறந்து போயிடுவோம். அப்போ நம்ம உயிரோடு இருக்கிறதுக்காக நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இந்த சுவாசம் தான். இத்தகைய சுவாசம் நம்ம உயிருக்காக நந்தியம்பெருமான் சிவபெருமானை வழிபடக்கூடிய இந்த முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதோட மகத்துவம் என்ன, இதை நம்ம எவ்வளோ போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆக இந்த சுவாசத்தை நம்ம கவனிச்சோம்னான்னு சொன்னாலே பிரதோஷம் நமக்குள்ள நடக்கிறதா ஒரு விஷயம் இருக்கு. இதை கவனிக்கிறது மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நன்மைகள் கிடைக்கும், ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஆத்ம ஞானம் மட்டும் கிடையாது, அதாவது இது யார் யாருக்கு சென்றடையணும், அவங்கவுங்க பக்குவப்பட்ட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் சென்றடையணும். சில பேருக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் புரிய போறது கிடையாது. புரியறதுக்குன்னு ஒரு பக்குவம் வேணும் இல்லைங்களா? புரிஞ்சவங்களுக்கு இது தேவை, இல்லை இதெல்லாம் வேண்டாம், இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாலும் அவங்களுக்கும் இந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை இல்லையா? அதுவும் இந்த ஆத்ம ஞானத்தை தரிசிக்கிறது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நமக்குள்ள நடைபெறுகிற பிரதோஷமான அந்த சுவாசத்தை நம்ம கவனிச்சோம்னு சொன்னா நிறைய நன்மைகள் உண்டாகும். அந்த சுவாச பயிற்சிகளை நீங்க மேற்கொண்டு நன்மைகளை பெறணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நம்ம கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி இந்த பதிவு பார்த்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய விஷயங்களை இந்த சேனல்ல நம்ம என்னோட அனுபவங்களையும் சரி, ஆன்மீக அனுபவங்களையும் இதை பகிர்ந்துக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சேனலோட.